ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Trident செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியாக கேரளா ஸ்டைலில் சிக்கன் கொண்டாட்டம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 750 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். சிக்கனை கொஞ்சம் பெரிய பீஸாக இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இனி நம்ம இதில் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1½ டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக வினிகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா கோட்டாகிறது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா ஊறட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா ஊறிடுச்சு. இனி இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். நான் நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் எடுத்துக்கிறேன். சிக்கன் கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 நிமிடம் இதை லைட்டாக திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிடம் இது மூடி இருக்கட்டும். 5 நிமிடத்துக்கு அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த சிக்கன் எல்லாம் அடுத்த சைடு நான் திருப்பி போடுறேன். எல்லா சிக்கனையுமே நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிடம் இது மூடி இருக்கட்டும். சிக்கன் எல்லாம் இந்த சைடும் நல்லா வேகட்டும். 5 நிமிடத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுவோம். அப்போ இன்னும் சிக்கனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. இனி நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். சிக்கன் எல்லாமே எடுத்தாச்சு. அடுத்து நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண அதே பேனில் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். நம்ம இதே பேனில் மறுபடியும் சிக்கனை ரெடி பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 50 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை லைட்டாக கட் பண்ணி எடுத்து சேர்க்குறேன். லைட்டாக எண்ணெயில் சின்ன வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விடுறேன். அப்புறமா இதில் நான் 4 காய்ந்த மிளகாய் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சு லைட்டாக கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுறேன். பெரிய வெங்காயம் சேர்க்குறதோட இந்த சிக்கன் கொண்டாட்டத்துக்கு சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து இதில் நான் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். மறுபடியும் இது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் இதை லைட்டாக வதக்கி விடுறேன். அதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா ஒரு தக்காளியை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுறேன். அப்புறமா நான் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். மறுபடியும் இதை லைட்டாக வதக்கி விடுறேன். நம்ம ஃபஸ்ட்டே சிக்கன் ஃப்ரை பண்ணுற நேரம் நல்லா உப்பு சேர்த்து தான் ஃப்ரை பண்ணோம். அதனால இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துடலாம். மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட்டாகிறது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், எல்லாம் சூப்பராக கோட் ஆகிடுச்சு. சிக்கன் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி இந்த சிக்கனை பவுலில் எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்டியான ஸ்டார்டர் இது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியான சிக்கன் கொண்டாட்டம் கேரளா ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.